உலகம் முழுவதையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது அநேகரானவர்கள் போதும். அந்த நாட்களே சீஷர்கள் பெருகினார்கள். சீஷர்கள் பெருகின போது 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு அநேகர் அபிஷேகம் பெற்று எழும்புறாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. 4ஆம் அதிகாரம் வரும்போது 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எருசலேம் பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? சீஷர்கள் பட்டணத்திலே பெருகினார்கள். இயேசுவின் சீஷர்கள், விசுவாசிகள் அல்ல. நல்ல கவனிங்க, இங்கே விசுவாசிகள் என்கிற நிலைமையை விட்டு சீஷர்கள் என்கிற அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். எழுப்புதல் திட்டத்தில் தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால், நான் இன்னும் விசுவாசி என்று சொல்லி கொண்டிருக்காதபடி இயேசுவனுடைய சீஷன், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷி என்ற அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 4ஆம் அதிகாரத்தில் தான் திரளான விசுவாசிகள் என்று ஒரே ஒரு வசனத்திலே வருகிறது. அதன் பிறகு நீங்கள் பார்க்கும்போது சீஷர்கள், சீஷிகள் என்பதாகத்தான் திரும்ப திரும்ப ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ எழுப்புதல் திட்டத்தில் தேவன் பயன்படுத்த விரும்புகிறவர்களை சீஷர்களாக ஆண்டவர் மாற்றி பயன்படுத்துகிறார். நாம் சீஷர்கள் என்கிற உணர்வும் அர்ப்பணிப்பும் நமக்கு வர வேண்டும். இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும்போது தொற்காள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். யோப்பா பட்டணத்தில் தொற்காள் என்கிற ஒரு பெண் சாட்சியாக வாழ்ந்தாள். அவள் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவளை குறித்து ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க, வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். ஒரு சீஷி இருந்தாள் வசனம் சொல்லுகிறது. ஒரு விசுவாசி இருந்தாள் என்று சொல்லப்படவில்லை. தொற்காள் என்கிற சீஷி இருந்தாள் என்பதாக நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அனனியா என்னும் பேருடைய சீஷன் இருந்தான். நல்ல கவனிங்க, வேத வசனத்தை தெளிவாக கவனிக்கணும். ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே தொற்காள் என்கிற சீஷை இருந்தாள், அனனியா என்கிற சீஷன் இருந்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 14:22 வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி பவுல் அப்போஸ்தலன் அந்த நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களை சந்தித்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி, விசுவாசிகள் என்று சொல்லப்படவில்லை, சீஷருடைய மனதை திடப்படுத்தினான் என்பதாய் சொல்லப்படுகிறது. இதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது அந்த வசனத்தை வாசிங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று அப்படின்னு வசனம் சொல்லுகிறார். உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிற காரியம், நாம் எல்லாரும் அவருடைய சீஷர்களாக மாறணும். நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும், வேலை செய்கிறவங்களா இருந்தாலும், தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும், உங்களுடைய மனதில் ஆழமாய் பதிய வேண்டியது, நான் இயேசுவின் சீஷன், இயேசுவின் சீஷி, ஐ எம் எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்லணும். எல்லாம் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, நான் இயேசுவின் சீஷன், நான் இயேசுவின் சீஷி. உண்மையாக சொல்கிறீங்களா? நீங்கள் சீஷி தானா?
சீசர்கள் தானா? இதான் முக்கியம். கிறிஸ்தவருடைய தொகை பெருகிட்டு அதல்ல, அதில் பிரயோஜனம் கிடையாது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் சீஷர்கள். இயேசுவை போல வாழ ஒப்பு கொடுக்கிறவங்க தான் சீஷர்கள். இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிறவங்க தான் சீஷர்கள். இயேசுடைய போதனையின்படி நடக்கிறவங்க தான் சீஷர்கள். இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்கள் தான் சீஷர்கள். அப்போ இயேசுவுக்காக செயல்படுகிறவர்கள் தான் சீஷர்கள். அவங்களாக எல்லாரும் மாறணும், எல்லாரும் சீஷரா மாறணும், சீஷர்கள் பெருகணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த சீஷர்களுக்கு தான் ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 11:26 வாசிங்க. அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதல் அந்தியோகியாவில், எருசலேமில் கூட இல்லை, அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு பெரிய சபை இருந்தது. எருசலேம் தான் தலைமை சபை. 2வது பெரிய சபை இருந்தது அந்தியோகியா பட்டணத்தில். அந்த பட்டணத்திலையும் திரளான பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. பெரிய சபையாக இருந்தது. அங்கதான் சீஷர்களுக்குத்தான் முதல் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது. அப்ப கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பெயருடையவனா யாரா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. சீஷர்களா இருக்கணும். வசனம் சொல்லுகிறாரு, சீஷர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. அப்ப ரட்சிக்கப்படாதவன் சீஷனா இருக்க முடியுமா? அப்ப அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ரட்சிக்கப்படாதவன் கிறிஸ்தவனே அல்ல. தைரியமா சொல்லுங்க. அப்ப குடிகாரர்கள் கிறிஸ்தவர்களே, லஞ்சம் வாங்குகிறவன் கிறிஸ்தவனே அல்ல. அப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெற்று இயேசுவின் பின்பற்றுகிற சீஷனாய் மாறுகிறவன் தான் கிறிஸ்தவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ உங்க சபையில் எத்தனை கிறிஸ்தவங்க இருப்பான்னு எண்ணி பாருங்க. நிறைய பேர் டூப்ளிகேட்டு தான் உட்காந்துருக்கிறான். ரட்சிக்கப்படாம குடிச்சுக்கிட்டு சிகரெட் ஊதிக்கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு ஜாதி பெருமை பேசிக்கொண்டு கலாட்டா பண்ணி கொண்டு இருக்கிறவங்கள கிறிஸ்தவனே கிடையாது. அப்படிதான் வசனம், வசனத்தின்படி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சீஷர்கள், அவங்க தான் கிறிஸ்தவர்கள் என்று வேதத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால இதை நம்ம ஆழமா மனதில் பதிய வேண்டும். இந்த சீஷர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நீங்க சீஷனா சீஷியா இருந்தா எப்படிப்பட்டவளா இருக்கணும்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார்? ஆதி திருச்சபையில இந்த சீஷர்கள் சீஷிகள் எப்படிப்பட்டவளா இருந்தாங்க? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. அதில் தான் 15-16 வசனம் வாசிக்கும் போது, பேதருடைய நிழல் பட்டாகில சுகமடையட்டும் என்று மக்கள் பேதர் நடந்து போகிற வழியில வியாதேசரை கொண்டு வந்து வைத்தார்கள். அவருடைய நிழல் பட்ட சுகமானாங்க. அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம், அது ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகம் அந்த பேதருக்குள்ள இருந்ததுனால அந்த அபிஷேகத்தின் வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த அபிஷேகம் அவருடைய வஸ்திரத்தின் வழியாக வெளிப்பட்டது. அவருடைய வஸ்திரத்தை தொடும்போது அற்புதம் நடைபெற்றது. பவுலுக்குள்ள இந்த அபிஷேகம் அவருடைய வஸ்திரத்தை கொண்டு போட்ட உடனே நோய் மறைகிறது, பிசாசு ஓடுகிறது. பேதருக்குள்ள இந்த அபிஷேகம் நிழல் பட்ட உடனே சுகமாகறாங்க. இதே மாதிரி வல்லமை உங்க மூலமா நடக்க போகிறது. இந்த கடைசி காலத்துல உங்க மூலமா இந்த அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படணும். அதான் கர்த்தருடைய விருப்பம். இயேசு என்று சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இதிலும் பெரிதானவைகளை செய்வான். அப்ப உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாவா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒன்றை கொண்டு நான் அற்புதம் செய்யணும். உன் மூலமா நிறைய பேரை குணமாக்கணும். உன் மூலமா பக்கத்து வீட்டில் தெருவில் நீ வேலை செய்கிற இடத்துல நான் அற்புதம் செய்யணும். நீ கர்த்தர் விரும்புகிறா.
நீங்கள் என்னடான்னா எனக்கு வயிற்று வலி போன தலைவலி குடும்ப பிரச்சனை மோகலாசிட்ட போய் தலையை கொடுக்கணும். எங்கள் ரெண்டுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. இயேசு உங்களுக்கு ஒருத்தி என்ன விரும்புகிறார்? நீ என்னுடைய சீஷன், என்னுடைய சீஷி, உன்னை பயன்படுத்தி அநேகருக்கு நான் அற்புதம் செய்யணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்தை அந்நிய பாஷை பேசிக்கொண்டு மோகலாசத்துக்கு கொண்டு போய் தலையை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ வித்தியாசம். அப்போ யார் மாறணும்? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் இன்னைக்கு மாறித்தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் மாறித்தான் ஆகணும். அல்லேலூயா. உங்களை வச்சு அநேகருக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ உங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சு அற்புதம் செய்ய மாட்டாரா? அப்புறம் ஏன் ஊழியக்காரனை தேடுறீங்க? அப்புறம் நீங்கள் இருக்கு ஊழியக்காரன்னு கேட்டால், நாங்கள் இயேசுவை அறியாதவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை, அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு இல்லை, இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, இயேசுவை அறியாதவங்க, புதுசாக வர்றவங்க, விசுவாசத்தில் பலமினமுள்ள ஆத்தமா, அவங்களுக்கு தான் எங்களுடைய ஊழியம். நம்ம யார், நம்மகிட்ட என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அதான் நம்முடைய ப்ராப்ளம். ஒரு சமயம் சென்னைக்கு வந்திருந்தேன்னா, எனக்கு தெரிந்த ஒரு மகள் ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி, அங்கே நீங்கள் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படியாம்மா, என்ன விஷயம்னு கேட்டேன். எங்கள் ஆஸ்பத்திரியில் ஒரு பையனை கொண்டு வந்து அப்பா அம்மா சேர்த்துருக்குறாங்க, ஏழை குடும்ப பாவம். இப்போ பல வாரம் ஆச்சு ஆஸ்பத்திரியில் வச்சு என்னென்னோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், சுகமே ஆக மாட்டேங்குது. அவங்க பாவம் அந்த சின்ன பையனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் நான் ஜெபிக்கும் போது எனக்கு தெரியுது அது ஒரு பிசாசு, அந்த பையனுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருந்ததா அவனோட போராடுது அப்படின்னு எனக்கு தெரியுது. சரி, தெரிஞ்சிடலாமல் தெரிந்தது. அதனால் நீங்கள் வாங்க. எதுக்கு? அந்த பிசாசை துரத்துறதுக்குன்னு. சரிம்மா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அபிஷேகம் பெற்றிருக்கியா? அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவாங்க. உனக்கு எதுக்கு அபிஷேகம்? எதுக்கு அபிஷேகம்? எதுக்கு உங்களுக்கு அபிஷேகம்? நான் சொன்னேன் வரவே மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொன்னேன். முடியாது, கஷ்டப்பட வர முடியாதுன்னு. என்னங்கள் இப்படி சொல்கிறீங்க? பிறகு உனக்கு எதுக்கு அபிஷேகம்? நீ அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுகிறல்ல? ஆமாம். நீ விசுவாசி தானே? ஆமாம். விசுவாசிக்கிறவர்கள் நடக்க அடையாளம் என்ன? என் நாமத்தினால பிசாசு. அப்போ அவனுக்குள்ள பிசாசு இருக்குன்னு உனக்கு ஆண்டவர் காமிச்சிருக்காருல? ஆமாம். நீ தான் துரத்தணும். ஐயோ, பிசாசை துரத்திலாம் பழக்கம் இல்லைங்கள். அந்நிய பாஷை பேசுவேன், பிசாசை துரத்திலாம் பழக்கம் இல்லை. எங்களுக்கு என்னப்பா, என்ன பரலோகத்தை கூட்டிகிட்டு போய் பிசாசை துரத்த ஆண்டு சொல்லி கொடுத்தா கூப்பிட்டு வந்தார்? எங்களையும் இப்படி ஆளை பார்த்து ஜெபம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நாங்களும் போராடி தான் கற்றுக்கொண்டோம். எனக்கு தெரியாது, நீ ஆச்சு அந்த பிசாசாச்சு, நீ துரத்து, நான் வர முடியாதுன்ட்டு. எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க, வாங்க வாங்க. நோ, வர முடியாது, நீ தான் துரத்தணும். என்ன நடந்துட்டு பார்த்தா, அந்த மகள் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாலாம். ஆண்டவரே, எனக்கு பிசாசை துரத்தியெல்லாம் பழக்கம் இல்லை, இந்த பையன் பிசாசனால் கஷ்டப்படுறான், இந்த வியாதி சுகமாக மாட்டேங்குது, அது ஒரு பிசாசு கிரிய, எனக்கு உதவி செய்யன்னு நல்ல ஜெபம் பண்ணி, நல்ல பைபிள் வாசி ஜெபம் பண்ணி பலப்பட்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னால், இந்த உங்கள் பையனுக்குள்ள ஒரு அசுத்தாவி தான் இருக்குது, அதான் இந்த வியாதி சுகமாக்க மாட்டேங்குது, நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணட்டுமா? அவங்க இந்துக்கள், ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்ட உடனே, சரிம்மா, எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றமான உடனே இவளுக்கு யோசனை, தலையில் கை வச்சு ஜெபிக்கிறதா, கை வைக்காமல் ஜெபிக்கிறதா? நீங்களாம் யோசிக்கிறீங்கள, அது மாதிரி தான். சின்ன பிள்ளைகளை விடுங்க, டக்குன்னு கை வச்சு பிசாசு விரட்டிடும். நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆளுங்க தான் யோசிக்கிறாரு. அப்புறம் கடைசியில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு படுக்க பக்கத்தில் முழங்கால் போட்டு கையை நீட்டி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகனுக்குள்ள இருக்கிற பிசாசே போ அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை, பிசாசு போயிட்டு. அவ்வளோதான். இதுக்கு தான் இவ்வளோ பயம். அவ்வளோதான், ஒரே ஒரு வார்த்தை போயிட்டு பிசாசு. அவளுக்கு எக்ஸைட்மெண்ட்டு. அங்கே ஒரே ஒரு வார்த்தை சொன்ன பிசாசு போய். இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்குது? அதான் வசனம் சொல்லுது, உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள். உனக்கு அந்த அதிகாரம் இருக்குது, சீஷிக்கு அந்த அதிகாரம் இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க, அதான் பிரச்சனை. பிரதர் டிஜேஎஸ் தினகரன் ஒரு சம்பவம் சொன்னாங்க. அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் 2 ஊழியக்காரங்க இருந்தாங்களாம். வேஷ்டி தான் உடுத்திருப்பாங்க, தலை பகட்டி இருப்பாங்களாம். 2 ஊழியக்காரங்க.
பைபிள் எடுத்து தரையில் சொருகி கொடுவாங்களாம். அப்படி தெருவில் போய் நின்று யாராவது வியாதிப்பட்டவங்க இருக்கீங்களா, ஆஸ்துமா வியாதி இருக்குதா, கேன்சர் வியாதி இருக்கா, பிசாசு பிடிச்சிருக்குதா, ஏதாவது இருக்குதா, வாங்க இயேசு விடுதலை தர்றார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். காய்கறி விற்பாங்கல்ல, கத்திரிக்காய் வேணுமா, மாங்காய் வேணுமா, வெண்டைக்காய் வேணுமான்னு, அந்த மாதிரி தெருக்களில் போய் 2 பேரும் சொல்லிக்கிட்டே போவாங்களாம். ஆஸ்துமா வியாதியா, ஆர்த்ரைட்டிஸ் வியாதியா, என்ன வியாதி, கஷ்டப்படுறீங்களா, வலி இருக்குதா, பிசாசு இருக்குதா, வாங்க இயேசு விடுதலை தருகிறார் வாங்கன்னு கூடுவாங்களாம். ஜனங்களாம் வந்து எட்டி பார்ப்பாங்க, வாங்க ஆமாம் இந்த பிள்ளைக்கு சோம் பண்ணுங்க, செபிச்சா சோமாகிரும். அவங்க அப்படி அற்புதம் செஞ்சுருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் எழுப்பணும். எங்கள் ஊர் பாளையங்கோட்டையில் ஸ்கூலில் படிக்கிற பையங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், ஒரு டீச்சர் சில வருஷத்துக்கு முன்னால் அவங்கெல்லாம் கோடின்னு செபிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பேஷண்ட்ஸை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த டைமுக்குள்ளே தான் போகணும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் போ, இந்த பக்கம் 2 பேர் போ. அந்த டீச்சர் எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பையங்க கைப்பிரதி எடுத்துகிட்டு போவாங்க. எந்த பெட்டில் யார் ஆட்களிலேயே போய் அவங்கள்ட்ட பேசி அவங்க இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. 2 குட்டி பையங்க போனால் ஒருத்தருக்கு காலெல்லாம் அப்படி தூக்கி வச்சுருக்கு, அப்படி கொண்டியில் மாட்டி கால் இப்படி வச்சுருக்குது, கை எப்படி இருக்குது, நடக்க முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நிலைமை. இந்த 2 பையங்க போய் இயேசுவை பற்றி பேசினாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார், ஜெபிக்கட்டுமா? அவங்க அப்படியே பார்த்தா 2 குட்டி பையங்க வந்திருக்காங்க. இயேசு உங்களை சுகமாக்கிடுவார், எளிமை நடக்க வச்சுருவார். அப்படியா, என்ன நடக்க வச்சுருவாரா? நான் நடக்கிறதற்கு ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்கிறாங்களே, இயேசு நினச்சா அவங்கள நடக்க வச்சுருவார். அப்படியா, நான் என்ன பண்ணணும்? விசுவாசிங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் நடந்துருவீங்க. அப்படியா, எனக்கு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன்னார். இந்த 2 குட்டி பையங்க கையை வச்சு ஜெபிச்சு இயேசுவே நாமத்தினால எழும்புங்க ஐயா அப்படின்னு கையை பிடிச்சி விட்டாங்களே, எளிமை நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஆஸ்பத்திரியிலே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் வந்து பார்க்குறாங்க ஆச்சரியமா, என்னாச்சு இந்த ஆளுக்கு, எப்படி நடந்த 2 குட்டி பையங்க? உங்கள் மூலமாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணுமா? போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், இயேசு பற்றி சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காருங்க, கொஞ்சம் வெளியே போங்க. எத்தனை ஆஸ்பத்திரியில் எத்தனை பேர் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க, யாராவது வந்து சொல்ல மாட்டாங்களா, ஜெபிக்க மாட்டாங்களான்னு. உங்கள் கையை பயன்படுத்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் தான் உங்கள் கையை நீட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய சீஷர்கள் பெருகினாங்க எழுப்புதல் காலத்தில். சீஷர்கள் என்றால் எப்பவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மன ரம்யமாக இருக்கணும், கபடற்ற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கணும். சூதுவாதே இருக்கக்கூடாது, பொறாமை, அடுத்த ஆளை பற்றி பேசுறது, அடுத்த ஆளை பற்றி கிண்டல் பண்ணுவது, பொறாமையாக எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைத்தனமான இருதயம். அதுக்காக ஜெபிங்க, ஆண்டவர் தருவார். அது மாத்திரம் இல்லை, ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். முழங்கால் போட்டிங்கன்னா பிசாசு நடுங்கணும். ஜெபிச்சா சாதிக்கணும், ஜெபம் பண்ணி சாதிக்கணும். நீங்கள் பேசியெல்லாம் சாதிக்க முடியாது, ஜெபத்தில் சாதிக்க முடியும். ஜெபம் பண்ணி பாருங்கள், நீங்கள் சாதிச்சிடலாம். ஓரல் ராபர்ட் என்ற ஊழியக்காரர் இருந்தார் அமெரிக்காவில். அவங்க அப்பா ஒரு பாஸ்டர், அம்மா பாஸ்டருடைய மனைவி, பாஸ்டர் அம்மா. இவருக்கு வாலிப வயசில் கடவுள் நம்பிக்கையே கிடையாது, வியாதி, டிபி வியாதியில் பாதிக்கப்பட்டு வறுமை, கஷ்டம். என்ன கடவுள்ன்றீங்க அப்படி கடவுளை எதிர்த்தவர். ஒரு நாள் வீட்டை விட்டு போயிட்டேன், நான் போகிறேன் எங்காவது, நீங்கள் மாதிரி ஊழியன்னு தரத்தில் இருக்கிறீங்க, ஏழை குடும்பமாக கஷ்டப்படுறேன், நான் வியாதியில் கஷ்டப்படுறேன், இருக்கவே விரும்பலை. நீ அவருடைய தாயார் சொன்னாங்க, மகனே போகாத, நான் போகிறேன், நீங்களாம் வேண்டாம். நீ இந்த தாயார் சொன்னாங்க, என் ஜெபத்தை விட்டு உன்னால் எங்கேயும் ஓட முடியாது, என் ஜெபம் உன்னை கொண்டு வரும். அவங்க ஜெபிச்சாங்க முழங்கால் படிக்கிட்டு, என் மகனை கொண்டு வாங்க, ரட்சிங்க, ஊழியக்காரனை மாற்றுங்க ஆண்டவரேன்னு முழங்கால் என்ன ஜெபிச்சாங்க. ஒரு நாள் அவனை கொண்டு வந்தாங்க, வியாதியோட மரண படுக்கையில் செத்து போயிடுவான், ரத்த வாந்தி எடுக்கிறான்னு சொல்லி. தாயார் சொன்னாங்க, சாக மாட்டான், அவன் ஊழியம் செய்வான், நான் ஜெபித்திருக்கிறேன், அவன் சாக மாட்டான், கர்த்தர் ஊழியம் செய்வான் என்று. கர்த்தர் குணமாக்கினார், வல்லமையினால் நிரப்பினார். ஓரல் ராபர்ட் என்ன பிரபலமான ஊழியக்காரனாய் பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தினார். அந்த தாயாருடைய ஜெபம், உங்கள் ஜெபத்தை தாண்டி ஒருத்தர போக முடியாது. உங்கள் ஜெபத்துக்கு அந்த வல்லமை, அப்படி ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிச்சா காரியம் நடக்கணும். வைராக்கியமாக ஜெபிக்கணும், வல்லமையுள்ளவளாக இருக்கணும்.
ஆண்டவருடைய வல்லமை வரங்கள் உங்க மூலமா வெளிப்படணும். அதான் சீஷர்கள். கர்த்தர் இப்படி உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ ஒரு நிமிடம் எழுப்புதலுக்காய் கருத்தாக நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா? உங்களுக்குள் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துக்குள் ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எழுப்புதலின் காலத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவர்களுக்குள்ளும் அந்த எழுப்புதல் அக்கினி போடப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சகோதரன், இந்த சகோதரி, அவருடைய குடும்பம், ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இறங்கட்டும். அந்த எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அவளை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எழுப்புதலை குறித்த தாகமும் வாஞ்சையும் தரிசனமும் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் உண்டாகட்டும். இந்த நாள் முதல் அவருடைய ஜெப நேரங்களை வித்தியாசமாய் மாற்றும். ஆண்டவர் எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.